வணிக பயிராக இருக்கக்கூடிய பாக்கில் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். மஞ்சரியை தின்னக்கூடிய ஒரு வகையான பூச்சி அந்த பூக்கும் பருவத்தில் அதை சேதப்படுத்திவிட்டால் முழுமையான மகசூல் என்பது குறைந்துவிடும். மஞ்சரிக்குள் நமக்கு தெரியாமலேயே அது நுழைந்துவிடும். மிகச் சிறிய இலைகளை உருவாக்கி ஒரு வலை போன்ற அமைப்பில் அது பின்னிக்கொள்ளும். அது காயாக மாறாதபடி சேதப்படுத்திவிடும். வணக்கம் விவசாய நண்பர்களே, இன்று நான் வணிக பயிராகிய பாக்கில் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். பூங்கொத்து புழு என்பதுதான் அது. அந்த தாவரம் இறுக்கத்தில் இருக்கும். எப்போது தாவரம் இறுக்கத்தில் இருக்கிறதோ, அந்த இறுக்கத்தில் இருக்கும் போது அதன் எதிர்ப்பு சக்தி குறையும். பூக்கும் பருவத்தில் அதை சேதப்படுத்தினால் முழு மகசூலும் குறையும். அதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். ஆகவே அதை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்வோம். பாருங்கள், இதன் அறிகுறிகள் எப்படி தோன்றும் என்றால், இந்த பூங்கொத்து புழு மஞ்சரியின் உள்ளே நமக்கு தெரியாமல் நுழைந்துவிடும். அது எப்படி உள்ளே செல்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே சென்று மிக சிறிய இழைகளை அது உள்ளே உருவாக்கும். ஏனென்றால் அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படி செய்கிறது. பறவைகளிடமிருந்து எந்த அச்சுறுத்தலும் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த மஞ்சரியின் உள்ளே தெரியாமல் சிறியதாக இழைகளை உருவாக்கி ஒரு வலை போன்ற அமைப்பில் அது பின்னிக்கொள்ளும். அவ்வாறு பின்னிக்கொண்டு அங்குள்ள பூக்கள் அடுத்ததாக ஒரு காயாக மாறுவதை அது சேதப்படுத்தும். அது நமக்கு தெரியவே தெரியாது. பிறகு அது மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்துவிடும். இது மஞ்சள் நிறத்திற்கு வரும்போதுதான் விவசாயிகளுக்கு தெரியும். அதுவரை தெரியாது. ஆக இந்த சூழ்நிலையில்தான் இந்த பூங்கொத்து புழு சேதப்படுத்துகிறது. சரி, இது ஏன்? இதை எப்படி தடுப்பது என்பதை நாம் பார்த்தால், உண்மையில் இந்த பூங்கொத்து புழு சேதப்படுத்துவது ஒரு அறிகுறி. இந்த மரத்தில் வேறு எங்கோ ஏதோ ஆகிறது, அதனால் இதன் தாக்கம் அதிகரித்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி ஆரம்பமாகிறது என்று பார்த்தால், ஒரு தாவரத்தில் இது ஏன் வந்து தாக்குகிறது என்றால், அதற்கு காரணம் தாவர இறுக்கம். அது இருக்கும்போது, அதாவது எப்போது ஒரு தாவரம் இறுக்கத்தில் இருக்குமோ, அந்த இறுக்கத்தில் இருக்கும் சமயத்தில் அதன் எதிர்ப்பு சக்தி குறைந்து பூச்சிகளை ஈர்க்கிறது. இறுக்கம் இருக்கிறது என்று எப்படி சொல்லலாம் என்றால், இதை வேர் மண்டல உயிரியல் என்று கூறுவார்கள். வேர் மண்டலம் என்றால் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளான பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் ஹெர்ப்தோரம்ஸ் இவை எல்லாம் கூட இருக்கின்றன. மண்ணில் உயிருடன் இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் இவை செயல்பாட்டில் இருப்பதனால் அந்த வேர் மண்டலத்தை சுற்றி ஊட்டச்சத்துக்களை தயார் செய்து வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த வேருக்கு எந்த பூச்சிகளாலும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறது. அந்த நிலையில் வேர் மண்டலம் இருக்குமானால் அப்போதுதான் அந்த செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் மற்றும் பூச்சி எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். இந்த மஞ்சரி அந்த நிலையில் இருக்கும்போது பூச்சிகளிடமிருந்து தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான இரசாயனங்களை வெளியிட்டு பூச்சிகளை விகர்ஷனம் செய்கிறது. அப்போது அதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த மஞ்சரியில் வரக்கூடிய பூக்கள் பழமாக மாறிவிடும். அதனால் மகசூல் அதிகமாக கிடைக்கும். இதை பெங்களூரு வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், அந்த ஊட்டச்சத்துக்கள் சமநிலையில் இல்லை என்றால் இந்த நியூட்ரியன்ஸ் பிரச்சனை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். CPCRIயினர் சொல்லியிருக்கிறார்கள். மண் சூழல் மண்டலம் சரியில்லை என்றால் இந்த பிரச்சனை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஊட்டச்சத்துக்களுக்கும் ஈகோசிஸ்டமிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டால், மண் சூழல் மண்டலம் என்பது மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, பூஞ்சைகள், புரோட்டோசோவா மற்றும் மண்புழுக்கள் இவை அனைத்தும் முழுமையாக வேலை செய்யும் போது மண்ணில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கக்கூடிய நிலைக்கு வந்து செழிப்பாக வேர்களுக்குள் சென்றடைகின்றன. அப்போது அவை அவற்றை எளிதாக உறிஞ்சிக் கொள்கின்றன. அந்த ஊட்டச்சத்துக்கள் எப்போது ஒரு செடிக்கு சமநிலையில் கிடைக்குமோ அப்போது இந்த பூச்சிகளின் தொல்லை குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. சரி, இப்போது சேதமாகிவிட்டது. நீங்கள் சொன்னது போல மண்ணின் உயிர்கோளம், உயிரியல் சரியில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்கள் எல்லோர் கேள்வியாகவும் இருக்கலாம். ஏனென்றால் பாருங்கள், நான் சொல்கிறேன், ஒரு செடியை அறிவியல் பூர்வமாக நாம் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய இஷ்டப்படி ஏதேதோ செய்வதால் பிரச்சனைகள் குறைவதில்லை, மாறாக பிரச்சனைகள் அதிகமாகத்தான் ஆகிறது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று ஒன்று வேண்டும் அல்லவா? இந்த தீர்வுக்கு இப்போது அந்த மண்ணில் வேர்மண்டலம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. வேர்மண்டல உயிரியல் பலவீனமாக இருக்கிறது என்றால்
மந்திரம் போட்டால் சரியாகி விடுமா? ஆகாது. அல்லது ஏதாவது மருந்து போட்டால் சரியாகி விடுமா? இல்லை. மருந்து போட்டு மண்ணின் உயிர் சக்தியை அதிகரிக்க முடியாது. அப்படி என்றால் வேறு என்ன செய்ய வேண்டும்? மண்ணில் உயிரூட்டக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்வது? ஆம், இதுதான் இங்கே சவாலாக இருக்கிறது. இந்த சவாலை நாம் கடந்த 14 வருடங்களாக இன்று பாக்கு விவசாயிகளின் வாய்மொழியில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் டாக்டர் சாயல் அரேகா ஸ்பெஷல். இந்த உள்ளீட்டை பயன்படுத்துவதன் மூலம் இது போன்ற அனைத்து சிக்கல்களையும் சரி செய்து கொண்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாய்மொழி வார்த்தையாக இருக்கின்ற ஒரு உயிரி உள்ளீடு. ஆக இதை உபயோகிப்பதால் உங்கள் மண்ணில் அந்த உயிர் பன்மயம் என்கிற விஷயம் உருவாகி நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், புரோட்டோசுவா மற்றும் மண்புழுக்கள் வளர்ச்சி அடைவதோடு மண்ணின் உயிரியல் செயல்பாடும் அதிகரித்து அந்த இடத்தில் பயிருக்கு வேண்டிய அனைத்து முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் தயார் செய்து கொடுத்து இந்த மண் உயிரினங்கள் வேர்களின் வளர்ச்சியை அதிகமாக்கி மண்ணில் தண்ணீரை நன்கு பிடித்து வைத்துக் கொள்வதால் அந்த பயிரில் அல்லது பாக்கு மரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, பூச்சி எதிர்ப்பு சக்தியும் கூடுகிறது. அப்போது அந்த ஒரு பூக்களுக்கு அந்த பூச்சிகளிடமிருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கிறது. அது பூச்சிகளை விரட்டுகிறது. மேலும் அது எப்படி இதை தாங்கிக் கொள்கிறது என்றால், அந்த மஞ்சரி, அதாவது அந்த பூங்கொத்துகள் எந்த ஒரு செடியில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ அங்கே சில வேதிப்பொருட்களை வெளியிட்டு அந்த பூச்சிகளை விரட்டுகிறது. முக்கியமான வேலையை இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்கள் பயிருக்கு நேரடியாக மருந்து அடித்து சிகிச்சை செய்வது கிடையாது. அதற்கு பதிலாக மண்ணிற்கு டாக்டர் சாயல் அரேகா ஸ்பெஷல் கொடுத்து சிகிச்சை அளிப்பதன் மூலம் அந்த செடியில் அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அந்த செடியை தன்னை தானே பாதுகாக்கும் ஒரு வேலையை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள் என்று கூறி எங்கள் குழுவினர் உங்கள் தோட்டத்திற்கு வந்து எல்லாவற்றையும் பரிசோதிப்பார்கள். அறிவியல் ரீதியாக உங்களுக்கு பகுப்பாய்வு செய்து தோட்டத்திற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தோட்டத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள எங்கள் குழுவினர் சேவை அளிக்கிறார்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.